மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி தொடங்கி தை மாதம் வரை எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். மார்கழி தொடங்கி தை மாதம் வரை இது என்ன புது டைம். ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்திலே எல்லா கிரகங்களும் போகக்கூடிய ஒரு அபாயம் வருகிறது. எப்படி நம்மளுடைய வெள்ள நீர் அபாயம்லாம் சொல்கிறோம், இப்போ வெள்ளம் வரப்போகிறது, அணை உடைய போகிறது, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி முக்கியமான விஷயமெல்லாம் 8ஆம் இடத்திற்கு செல்ல போகிறது. ஜனவரி தொடங்கி 15ஆம் தேதிக்கு அப்புறம். அதில் நீங்கள் எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது, 7ஆம் இடத்திலே செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் சூரியனும் எல்லாருமா 7ஆம் இடத்துல இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானத்திலே இத்தனை கிரகங்கள் இருந்து அதை குரு பார்த்தால் ஜனவரி மாதம் பிறந்ததுக்கப்புறம் 6க்குடைய இந்த செவ்வாய் பகவான் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். நண்பர்களே, விபரீத ராஜயோகம் கொண்டிருக்கும் இந்த நாளிலே இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு 19ஆம் தேதி உலகத்தில் எங்கே இருந்தாலும் போரூர் சரிதா மஹால் கிளம்பி வந்துருங்க. வந்தீங்கன்னா விஷ்ணுமாயாவோட மகா ரூபகாலம் நடக்கவிருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி தொடங்கி தை மாதம் வரை எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். மார்கழி தொடங்கி தை மாதம் வரை இது என்ன புது டைட்டில் இருக்கே சார்? ஆமாம், நம்ம ஆன்மீக பரிகாரம் என்றாலே ஒரு புதுமைதான். அதில் நம்ம பதிவுகள் என்றும் புதுமைதான். புதியது என்றும் புதியது, அந்த மாதிரி தான் நண்பர்களே. மார்கழி மாதம் தொடங்கி தை மாதம் வரை ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்திலே எல்லா கிரகங்களும் போகக்கூடிய ஒரு அபாயம் வருகிறது. எப்படி நம்மளுடைய வெள்ள நீர் அபாயம்லாம் சொல்கிறோம், இப்போ வெள்ளம் வரப்போகிறது, அணை உடைய போகிறது, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி முக்கியமான விஷயமெல்லாம் 8ஆம் இடத்திற்கு செல்ல போகிறது. ஜனவரி தொடங்கி 15ஆம் தேதிக்கு அப்புறம். அதில் நீங்கள் எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது, அதை அப்புறம் பார்ப்போம். 7ஆம் இடத்திலே செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் சூரியனும் எல்லாருமா 7ஆம் இடத்துல இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானத்திலே இத்தனை கிரகங்கள் இருந்து அதை குரு பார்த்தால் என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மைன்னு பேர். குரு பார்க்க கோடி நன்மை. 7ஆம் இடத்திலே இத்தனை கிரகங்கள் இருந்து அதை குரு பார்த்தால் என்ன ஆகும்? அப்போது 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், 7ஆம் இடம் என்பது தாம்பத்தியம், 7ஆம் இடம் என்பது விவாகம், 7ஆம் இடம் என்பது இன்பம், இன்டிமசி, இது எல்லாமே 7ஆம் இடம். அதில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு ஒரு குளறுபடிக்குள்ளே போகிற ஒரு நிலைமை. ஏன்னா இருக்கிறதெல்லாம் யாருன்னா, நான் தாண்டா 3 குரு சூரியன், நான் யார் தெரியுமா, நான் தான் 5 கூடிய சுக்கிரன், நான் யார் தெரியுமா 6 கூடிய செவ்வா, நான் யார் அப்பா, ஐயா பேரெல்லாம் ரொம்ப மிரட்டலாக இருக்குங்க. நீங்கள்லாம் ஏங்க 7ஆம் இடத்தை போய் உட்காந்துருக்கீங்க? நண்பர்களே, மனிதர்களை ரொம்ப துன்புறுத்தக்கூடிய இடம் எது தெரியுமா? இந்த 7ஆம் இடம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 7ஆம் இடம் என்பது இல்வாழ்க்கை. உங்கள் ஃப்யூஸை பிடுங்கணுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்ன செய்யணும்? உங்கள் ஃப்யூஸை பிடுங்கணுன்னா ஒரே விஷயம், உங்களுடைய மனைவி, உங்கள் குடும்பம் இதில் கை வச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், நின்று போயிடும், அப்படியே மண்டை வேலை செய்யாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லைஃப் பேட்டர்னில் வளர்ந்துட்டோம். நம்ம ஒய்ஃபு காலையில் பை, நல்லபடியாக போயிட்டு வா, சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க, அறிவியல் உனக்கு ஏன் பேனா இது பேக்குள்ளே வச்சுருக்கேன், பேனா எடுத்து பாக்கெட்டில் வை, இப்படியே கைட் பண்ணி நம்மளை வளர்த்துட்டாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேலையை அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒய்ஃப் பார்க்குறா. நம்மளை அப்படியே திட்டு வாங்கியே வளர்ந்துட்டோம் நம்ம. ஸோ நமக்கு இந்த பேட்டர்னில் லைஃப் நம்மளை ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது என்ன, போகிறப்ப எப்படி போகிற, டிக்கா காசு, ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், சில்லறை எடுத்துகிட்டு போகணும், தொப்பி போட்டு போ, மழை வருது, ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் டார்ச்சர்னு, ஆனால் இது இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது தெரியுமா? உண்மையிலேயே நீங்கள் போகும்போது வெளியே, நான் யாருமே இல்லை, மழை பெய்யுது, என்னை ஏன்னு கேட்கக்கூட யாருமே இல்லை, மழையில் நனைஞ்சியான்னு கேட்கக்கூட யாருமே இல்லை, இப்படியே ஒரு ஆண் புலம்பி தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுவோம். மனவ தத்துவ நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஒய்ஃபை டார்ச்சர்னு சொல்கிறீங்களோ
அந்த ஒய்ஃப் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களால் குடும்பம் நடத்தவே தெரியாது, உங்களால் முடியாது. 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரே புகைச்சலாக இருக்கும். நண்பர்களே, நம்ம வீட்டில் இருக்க நம்ம ஒய்ஃபை திட்டினா கூட பரவாயில்ல, ஒய்ஃபோட சித்தப்பாவுக்கு பொண்ணுக்கு எப்பா பட்டியல் பெருசாக போகுதுப்பா, ஒய்ஃபு நம்ம மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் சூப்பர். அந்த மாதிரிலாம் சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் ஒய்ஃப் வீட்டுக்காரங்க வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்கய்யா அப்படிங்கிற மாதிரி. இவங்கெல்லாம் வந்தாங்களா போனாங்களான்னா பரவாயில்ல, வந்து உக்காந்து அப்புறம் எப்படி போகுது குடும்பம், அப்புறம் என்ன சம்பாதிக்கிறாரு மாப்பிள்ளை, ஐயோ என்னம்மா இவங்கெல்லாம் ரொம்ப சம்பாதிச்சிட்ட மாதிரி நம்ம தான் சம்பாதிக்காத மாதிரி. இவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு பாயிண்ட் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம கதை எடுத்து வச்சு பேசுகிறது. அப்போது 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இது போன்ற வம்பு வழக்கெல்லாம் வரும். சில பேர் ஃபாரின் போகலான்னு நினைப்பீங்க, கலிஃபோர்னியா போகணுன்னு நினச்சி நான் வந்தவன் சார், கசகஸ்தான் போயிருக்கேன் சார், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என்ன அப்படின்னா எல்லாமே ஒரு அளவு தான், எல்லாமே ஒரு அளவு தான், லைட்டாக தான். ஹெவியாக போனால் அப்புறம் மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும், அந்த மாதிரி தான். எல்லாம் லைட்டு தான், நான் பொதுவாக தான் சொல்கிறேன். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல எல்லாமே ஒரு அளவு தான். ஒரு நல்ல கிரகம் ஒருத்தன் இருந்தாலே நம்ம ஒய்ஃபு டார்ச்சர் சமாளிக்க முடியாது. ஒரு 4 பேர் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது ஃபாரின் போகிற ஆஃபர் ஏதாவது ஒன்று வந்தாலே, சில பேருக்கு என்னன்னா கனடா போகலாமா, எங்கிட்ட வர கிளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க கனடா போகலாமா, இல்லை யூஎஸ்ஏ போகலாமா, இல்லை அதை சொல்கிறாங்கல்ல சிங்கப்பூரில் பக்கத்தில் இருக்கிறதுக்கே போகலாமா. நான் அப்படி நினைப்பேன், ஏதாவது ஒரு தீர்மானம் எடுங்க. இல்லை சார், சிங்கப்பூர்னால் ஒரு எழுத்து 3 மணி நேரம் அப்படி பக்கத்தில் இருக்கிற மதுரைக்கு போகிற மாதிரி போயிட்டு ஏறி கீழே வந்துடலாம். அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அடிக்கடி இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போய்ட்டுறது இதுதான் கம்ஃபர்டபுள். சரி அப்போ அங்கே போங்க. ஆனால் அமெரிக்கா போனால் நல்லா இருக்குமே லைஃபு. சரி அப்போ அமெரிக்கா போங்க. இல்லையே, எனக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயா நீ எது நினைக்க வேணாம், ஏதோ ஒரு முடிவுக்கு வா. 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது விசா ப்ராப்ளம், ஊருக்கே விசா கிடைக்குது, எனக்கு மட்டும் விசா கிடைக்க மாட்டேங்குது சார், அது ஏன்னே தெரில சார், அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருந்தால் மனக்குழப்பம் தான். அப்படியே ஃப்ரீயாக விடுங்க, ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் யாருக்கு? கல்யாணம் ஆனவனுக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அடடா உங்களுக்காகவே 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கான். இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரே லவ்ஸ் தான். இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, சித்ரா ஃபோன் பண்ணி முடித்தோடனே மாலதி ஃபோன் பண்ணுறாங்க, மாலதி ஃபோன் பண்ணி முடித்தோடனே கோமதி ஃபோன் பண்ணுறாங்க. எல்லா ப்ரொஃபைலும் ரெடியாக இருக்குது. நான் யாரை சூஸ் பண்ணுறதுனே எனக்கே தெரியலையே. அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்கிறப்பெல்லாம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நான் இப்போ தான் எந்திரிச்சு வேலை செய்யலான்னு ஒரு முடிவோடு வந்தேன். ஒரே லவ்வாக பண்ணுறாங்க. இவங்களுக்கு சேட்டிங் பண்ணி ரிப்ளை பண்ணி ஐ லவ் யூன்னு அனுப்புறதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுது. எனக்கு பிரேக் டைமே அரை மணி நேரம் தான். அந்த மாதிரி ஒரே காதல் தான். இதில் ஜனவரி மாதம் பிறந்ததுக்கப்புறம் 6க்குடைய இந்த செவ்வாய் பகவான் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் நண்பர்களே. விபரீத ராஜயோகம். அப்போ என்ன ஆகுனா, மிதுன ராசிக்காரங்களாம் லேண்ட் வாங்க போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்கள்லாம் பூமி லாபம், சும்மா வாங்கி போட்ட இடம் பிரமாதமாக போகுது. அது மாதிரிலாம் உடல்நிலை சரியான திடீர்னு அதிசயத்தக்க வகையில் உங்கள் உடம்பு நிலை எங்கேயோ போயிடும். மிதுன ராசிக்காரர்கள் பெருஞ்சிறப்பு சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே வீட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். பேசி கொண்டிருக்கும் இந்த நாளிலே இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு 19ஆம் தேதி உலகத்தில் எங்கே இருந்தாலும் போரூர் சரிதா மஹால் கிளம்பி வந்துருங்க. வந்தீங்கன்னா விஷ்ணுமாயாவோட மகா ரூபகாலம் நடக்கவிருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும், சுவாமியோட அருளை பெறணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.